கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். புரியாத புத்தகம் என்ற இந்த புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஜான் வெங்கடேஷ். பாஸ்டர் ஜான் வி அப்படின்னு நீங்கள் ஷார்ட்டாக என்ன அழைக்கலாம். கூட பைபிள் வாசிக்க என்னுடைய மனைவி சுதா வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. நாங்கள் இருவரும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த வேதாகமத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதில் இருக்கிற அந்த தமிழ் வார்த்தைகள் ரொம்ப பழமையான வார்த்தைகள். நிறைய வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தமே புரியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, ஆரம்பத்திலிருந்து ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தமிழில் இருக்கிற வார்த்தைகளில் எந்தெந்த வார்த்தைகள்லாம் புரியலையோ அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இன்றைய தினத்தில் ஆதி ஆகமம் 1, 2, 3 ஆகிய 3 அதிகாரங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு, அதாவது முழுவதுமாக வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் தெரிந்து கொள்வதற்கு குறைந்தது ஒரு 2 அல்லது 3 வருடங்கள் கூட ஆகலாம். எனவே நீங்கள் பொறுமையாக இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க ஆரம்பித்த பிறகு வேதத்தில் இருக்கிற புரியாத வார்த்தைகளுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அர்த்தம் புரிந்துவிடும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் அந்த விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கு நாம் ஆதி ஆகமத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஆதி ஆகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்க, முதல் புத்தகம் ஆதி ஆகமம் புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். அதில் பார்த்தோன்னா ஆதி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்குது. இந்த ஆதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆதி அப்படின்னா இங்கிலீஷில் இன் த பிகினிங், தமிழில் பார்த்தோன்னா ஆரம்பத்தில் அப்படின்னு நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். அப்போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னா ஆரம்பத்தில், ஆதினா ஆரம்பத்துக்கும் ஆரம்பம், ரொம்ப 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 முன்னால், அதுதான் ஆதி அப்படின்னு நாம் அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி ஆகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா ஜலம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. சில பேருக்கு தெரியும் ஜலம்னா என்னென்னு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஜலம் அப்படின்னா தண்ணீர். தண்ணீரை அந்த பழங்கால தமிழில் அவங்க ஜலம் அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. அதனால் வேதத்தில் எங்கெல்லாம் நீங்கள் ஜலம் அப்படின்னு படிக்கிறீங்களோ அதெல்லாம் தண்ணீர் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி ஆகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இந்த வசனத்தில் 3 வார்த்தைகள் நமக்கு புரியாத வார்த்தைகளாக இருக்குது, இல்லைன்னா வேறு அர்த்தம் கொடுக்குற மாதிரியான வார்த்தைகள் இருக்குது. இதில் பூண்டு அப்படின்னு வருது. பூண்டுனா நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற பூண்டு கிடையாது. பூண்டு அப்படின்னா பிளான்ட், அதாவது செடியை தான் பழங்கால தமிழில் அவங்க பூண்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க. விருட்சம் அப்படின்னா மரம், கனி கொடுக்கும் விருட்சம்னா பழம் கொடுக்கும் மரம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஜாதி அப்படின்னு வருது. ஜாதினா நம்ம காஸ்ட் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. இன்னைக்கு மனிதர்கள் மத்தியில் இருக்கிற ஜாதியை நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. அதன் ஜாதி அப்படின்னா இனம், அந்தந்த இனத்துக்கு உரியதை அது கொடுக்கும். அதாவது மாமரத்திலிருந்து மாங்காய் காய்க்கும், தென்னை மரத்திலிருந்து தேங்காய் காய்க்கும். இப்படியாக அந்த இனம் அதனுடைய கனிகளையும் காய்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இங்கே ஜாதி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
ஆதியாகமம் 1வது அதிகாரம் 15வது வசனம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இந்த வசனத்துல சுடர் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. சுடர் அப்படின்னா ஆங்கிலத்துல லைட் அப்படின்னு வருது. வெளிச்சம் அப்படின்னு கூட நாம் புரிந்து கொள்ளலாம். சுடர் வந்து இங்கே வந்து 2 சுடர்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து சூரியன், இன்னொன்று வந்து சந்திரன். இந்த சூரியனும் சந்திரனும் வெளிச்சம் கொடுக்கின்ற சுடர்களாக இருக்குது. அப்போ சுடர் அப்படின்னா நாம லைட் அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 20வது வசனம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துகளையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். இந்த வசனத்துல, அதாவது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 20வது வசனத்துல 2 காரியங்கள், 2 வார்த்தைகள் வந்து நமக்கு புதிதான வார்த்தைகளா இருக்கு. ஒன்று வந்து ஜீவ ஜந்து. ஜீவ ஜந்துன்னா லிவிங் கிரீச்சர்ஸ், அதாவது உயிரினங்கள், வாழும் உயிரினங்களை தான் வந்து ஜீவ ஜந்து அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து ஜனிப்பிக்க அப்படின்னா பிறப்பிக்க. ஜனனம் அப்படின்னா பிறப்பு, அதாவது டு பி பார்ன் அப்படின்னு நாம அர்த்தம் கொள்ள வேண்டும். அடுத்தது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 21வது வசனம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இதுல வந்து 2 வார்த்தைகள் புதிதான வார்த்தைகளா இருக்கு, புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகளா இருக்கு. ஒன்று வந்து மச்சம். மச்சம் அப்படின்னோன்னு நம்மெல்லாம் என்ன நினைப்போம்னா, நம்ம உடம்புல வந்து கருப்பாக ஒன்று வரும் பார்த்தீங்களா, அதுதான் மச்சம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் வேதத்தின்படி, இந்த பழங்கால தமிழின்படி மச்சம் அப்படின்னா வந்து மீன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடலில் வாழ்கின்ற பெரிய மீன்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து பட்சி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. பட்சி அப்படின்னா பறவை என்ற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 24வது வசனம். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துகளாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இங்க வந்து பார்த்தீங்கன்னா பிராணி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். ஊரும் பிராணி. ஊரும் பிராணின்னா அதுவும் வந்து உயிரினம் தான், ஊறுகின்ற உயிரினம், கிரீச்சர்ஸ் அப்படின்னு தான் ஆங்கிலத்தில் வருது. ஸோ பிராணி அப்படின்னா வந்து அது வந்து ஒரு உயிரினமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1வது அதிகாரத்தில் வந்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இந்த வசனத்துல 2 வார்த்தைகள் இருக்கு. ஒன்று வந்து சாயல், நமது சாயல் அப்படின்னு சொல்றாரு. சாயல்னா இங்கிலீஷ்ல வந்து இமேஜ் அப்படின்னு சொல்றோம். சாயல் அப்படின்னா நம்ம எப்படி அர்த்தம் கொள்ள வேண்டும் என்றால், நம்மெல்லாம் வந்து ஆண்டவரை போலவே படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து நம்மை போல இருந்திருக்கிறார். அதனால வந்து ஆண்டவரை போல நாம படைக்கப்பட்டிருக்கோம். அவருடைய இமேஜ் வந்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரூபம் அப்படின்னா லைக்னஸ், இங்கிலீஷ்ல வந்து லைக்னஸ் அப்படின்னு வருது. லைக்னஸ்னா அவருடைய சிந்தனை, அவருடைய உணர்வு, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய எண்ணங்கள், அவைகளெல்லாம் நமக்கு வந்து அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படின்னா தேவனை போல உருவம், தேவனை போல உள்ளம், உருவமும் உள்ளமும் தேவனை போல நாம படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். இதோடு கூட ஆதியாகமம் 1வது அதிகாரம் முடிந்துவிட்டது. நாம அடுத்ததாக ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1வது வசனம்.
இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனை அப்படின்னா வாஸ்ட் அரே அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் உரிய எல்லா காரியங்கள், சர்வ சேனை அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும் உரிய எல்லா விஷயங்களும் எல்லா காரியங்களும் படைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அவர் சொல்றார். சர்வ சேனை அப்படிங்க இந்த இடத்துல வந்து நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வானத்திற்கும் பூமிக்கும் உரிய எல்லா காரியங்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இந்த வசனத்துல வந்து கிரியை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. வேதத்துல பல இடங்கள்ல வந்து நாம் இதை பார்க்கலாம். கிரியை அப்படின்னா வந்து ஆங்கிலத்தில் வந்து ஒர்க்னா என்னன்னா வேலை இல்லை பணி. அப்போ தேவன் தன்னுடைய வேலையை தன்னுடைய பணியை செய்து விட்டார். கிரியை என்றால் வேலை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். இந்த வசனத்துல வந்து நாசி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. நாசி அப்படின்னா நம்முடைய மூக்கை தான் வந்து பழங்கால தமிழ்ல நாசி என்று எழுதியிருக்கிறார்கள். அடுத்தது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 12வது வசனம். அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. இந்த வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா பிதோலாக் அப்படின்னு ஒரு வார்த்தை நாம வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா அரோமேட்டிக் ரெசின் அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழில் அதுக்கு என்ன அர்த்தம்னா நறுமண பிசின், அதாவது நறுமண தைலம் மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த நாட்டில் இருந்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆதியாகமம் 2:16 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். இதில் வந்து 2 வார்த்தை வருது. கனி அப்படின்னு வருது. கனினா பழம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு தெரியும் கனினா பழம்னு, சிலருக்கு தெரியாது. அவங்களுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். கனி அப்படின்னா வந்து பழம். புசிக்கலாம் அப்படின்னா வந்து சாப்பிடலாம். பழைய தமிழில் வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு புசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புசிக்கலாம் அப்படின்னு வந்தாலே வந்து புசி அப்படின்னு கூட வரும். புசிக்கலாம் அப்படின்னா சாப்பிடலாம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இந்த வசனத்துல வந்து மாம்சம் அப்படின்னு வருது. மாம்சம் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஃப்ளஷ் அப்படின்றாங்க. அதுக்கு தமிழ் வந்து தற்போதைய தமிழ் வந்து சதை, நம்முடைய சதை, அதாவது ஆதாமுடைய சதையிலிருந்து விலாவிலிருந்து எடுத்ததுனால அந்த சதையும் எலும்பும் ஆதாமின் இடத்துலேருந்து வந்ததுனால சதை அப்படிங்கிறான். அந்த சதையை தான் வந்து மாம்சம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து ஆதாம் சொல்கிறான். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த வசனத்துல வந்து இசைந்திருப்பான் அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. இசைந்திருப்பான் அப்படின்னா வந்து யுனைடெட், அதாவது ஒன்றாக சேர்ந்திருப்பான். இசைந்திருப்பான் அப்படின்னா இணைந்திருப்பான் அல்லது சேர்ந்திருப்பான் அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதோடு கூட 2வது அதிகாரம் நம்ம முடிக்கிறோம். அடுத்தது வந்து 3வது அதிகாரம் நம்ம போக போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இந்த வசனத்துல வந்து 2 வார்த்தைகள் வருகிறது. ஒன்று வந்து சர்ப்பம், இன்னொன்று வந்து ஸ்திரீ. அநேகருக்கு தெரிந்திருக்கும், இருந்தாலும் சில பேருக்கு, அதாவது வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தவர்களுக்கெல்லாம் வந்து இது கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். அதனால் சர்ப்பம் அப்படின்னா வந்து பாம்பு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்திரீ அப்படின்னா வந்து
பெண்ணை வந்து அவங்க குறிப்பிடுகிறார்கள். ஸ்திரீ அப்படின்னா வந்து பெண் என்று நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இதுல வந்து ஒரு வார்த்தை இச்சிக்கப்படத்தக்க அப்படின்னு வருது. அதாவது இச்சை, அந்த இச்சையினுடைய தொடர்பு தான் வந்து இச்சிக்கப்படத்தக்க. இச்சை அப்படின்னா வந்து ஆசை, விருப்பம், இப்படியாக நாம சொல்லலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்கள் அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இந்த வசனத்துல அரை கச்சை அப்படின்னு நாம வாசிக்கிறோம். அரை அப்படிங்கிறது வந்து இடுப்பை குறிக்கிறது. கச்சை அப்படின்னா வந்து அவங்க வந்து அந்த இலையை வந்து மேலே போட்டுக்கொண்டு அந்த இலையை வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை தான் வந்து கச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரை கச்சைனா இங்கிலீஷில் வந்து கிளாக் பெல்ட் அப்படின்னு வருது. இடுப்பில் கட்டக்கூடிய ஒரு பெல்ட் மாதிரி அது. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இலையை வந்து மேலே வைத்து அதை தைத்து அதன் மேலே வந்து அரை கச்சை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். எனவே அரை கச்சை என்றால் அந்த காலத்தில் வந்து பெல்ட் எல்லாம் இருந்திருக்காது. மேபி அவங்க ஏதாவது கயிறு மாதிரி இல்லை கொடி எதையாவது ஒன்று சுற்றி இருக்கலாம், அதை கூட அது குறிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இந்த வசனத்துல வந்து சந்நிதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. சந்நிதி அப்படின்னோடனே நம்ம வந்து ஒரு கோயிலையோ இல்லை வந்து ஒரு கூடாரத்தையோ அல்லது வந்து ஒரு பரிசுத்த ஸ்தலத்தையோ நாம் வந்து நினைத்து கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல வந்து சந்நிதி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவருடைய பிரசன்னம், அவருடைய பார்வைக்கு மறைகிறாங்க. அதனால வந்து அவர் சந்நிதினா அவருடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நிற்க அவர்கள் துணிவில்லாமல் மறைகிறார்கள். சந்நிதி அப்படின்னா வந்து ஆண்டவருடைய பிரசன்னம் என்று நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இந்த வசனத்துல வந்து வஞ்சித்தது அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். வஞ்சித்தது அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து டிசீவ்டு அப்படின்னு இருக்கு. இன்னொரு அர்த்தம் தமிழ்ல என்னன்னு பார்த்தோம்னா ஏமாற்றுகிறது. வஞ்சனை அப்படின்னா வந்து ஏமாற்றுதல், தவறான வழியில ஏமாற்றுகிறது தான் வந்து வஞ்சிப்பது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த வசனத்துல வந்து வித்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். வித்து அப்படின்னா வந்து விதை என்று வைத்துக் கொள்ளலாம். ஆங்கிலத்தில் வந்து சீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னும் கூட இருக்கு, அதாவது சந்ததி, உன்னுடைய சந்ததிக்கும் அவனுடைய சந்ததிக்கும் என்று கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். இங்க வந்து வித்து அப்படிங்கிறது வந்து விதை அல்லது சந்ததி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே வசனத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் வழக்கமாக வந்து குதிகால் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து பழைய தமிழில் வந்து குதிங்கால் அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. அந்த இங் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்து அங்கே எழுத்து வந்து அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் வந்து அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிகால் தான். நீங்கள் வந்து ஒரு இங் இருக்கிறதுனால வேறு அர்த்தம் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். அது வந்து குதிகாலை தான் வந்து அவங்க வந்து குதிங்கால் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்,
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். இதில் வந்து நிமித்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. வேதத்தில் அநேக இடங்கள்ல வந்து நிமித்தம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். நிமித்தம் அதாவது உன் நிமித்தம் அப்படின்னா உன்னால், உன் மூலம் அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். இங்கிலீஷில் வந்து பிகாஸ் ஆஃப் அப்படின்னு வருது. ஸோ உன்னால், உன் மூலம் அப்படிங்கிறது தான் வந்து நிமித்தம், உன் நிமித்தம் அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 18வது வசனம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இந்த வசனத்துல வந்து குறுக்கு அப்படின்ற ஒரு புதிய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். குறுக்கு அப்படின்னா வந்து முட்புதர். பாருங்க, தேவையில்லாத புதர்கள்லாம் வந்து நிறைய இடங்கள்ல முளைச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த புதரை தான் வந்து இங்க குறுக்கு அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. வெளியின் அப்படின்னா வந்து ஃபீல்டு, அதாவது இவ்வளவு நாள் வந்து தோட்டத்தில் வந்து ஆதாமும் ஏவாளும் நல்லா ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த தோட்டத்தை விட்டு வெளியில் போகிறாங்க, ஃபீல்டுக்கு போகிறாங்க, ஃபீல்டுக்கு அனுப்பப்படுறாங்க. அதை தான் வந்து வெளியின் அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். கடைசியாக ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இதுல வந்து கேருபீன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு தேவ தூதர்களுடைய பெயர். கேருபீன்கள் அப்படின்னா தேவ தூதர்களுக்கான ஒரு பெயர். அது நிறைய இடத்துல நாம வாசிப்போம். முக்கியமா இதுல நாம பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால் சுடர் ஒளி பட்டயம் அப்படின்னு இங்க வாசிக்கிறோம். இதுல வந்து சுடர் ஒளி அப்படின்னா வந்து ஏற்கனவே நம்ம சுடர் அப்படின்னு பார்த்துருக்கோம். சுடர்னா வந்து வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஒரு லைட் மாதிரியான விஷயம் தான் வந்து சுடர். சுடர் ஒளி பட்டயம். பட்டயம் அப்படின்னா வந்து வாள், அதாவது ஒரு வாழைத்தான் வந்து பழைய தமிழ்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா பட்டயம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ சுடர் ஒளி பட்டயம் அப்படின்னா ஒரு வாள் இருக்கு, அந்த வாள் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஃப்ளேமிங் ஸ்வாட், இங்கிலீஷில் வந்து அதுக்கு ஃப்ளேமிங் ஸ்வாட். ஒரு வாள் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுதான் வந்து சுடர் ஒளி பட்டயம். அன்பானவர்களே, இன்றைய தினத்தில் வந்து நாம் ஆதியாகமம் 1, 2, 3 ஆகிய 3 அதிகாரங்களில் இருக்கிற சில தெரியாத வார்த்தைகளுக்கு நாம் இன்று அர்த்தம் தெரிந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு கால் பண்ணி இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். முக்கியமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு நிறை குறை இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வந்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.